வணக்கம். நம்ம சனி பெயர்ச்சி பலன்களை பார்த்துட்டு இருக்கோம். அது நான் நட்சத்திர சொல்லிட்டு இருக்கேன். ஒரு ராசிக்கு 3 நட்சத்திரம் உண்டு. ஸோ 3 நட்சத்திரத்துக்கும் வித்தியாசமான பலன்கள் கிடைக்கும். ஏன்னு ஏன் கேட்டேன்னாக்க, நட்சத்திர தாரான்னு உண்டு. நவதாரான்னு சொல்லுவா, நட்சத்திர தாரான்னு சொல்லுவா. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை ஒரு நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரம் நட்பு நட்சத்திரம், எது பகை நட்சத்திரம், எது விபத்து கொடுக்கும், எது ஃப்ரெண்டு, மித்ர அண்ட் அதிமித்ர, இந்த மாதிரி எல்லாம் நிறைய எந்த நட்சத்திரம் நமக்கு டிஃபிகல்ட்டி கொடுக்கும், எது நமக்கு எந்த நட்சத்திரம் நமக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் சாதாரணமாக எல்லா முகூர்த்தத்திலையும் குறிக்கும் போது சாஸ்திரிகள் அதை வச்சு தான் குறிப்பா எது நமக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது நட்சத்திரங்கள் 3 வகை உண்டு. அதாவது ஒண்ணு ஜென்ம நட்சத்திரம், அனுஜென்ம நட்சத்திரம், திருஜென்ம நட்சத்திரம்னு உண்டு. ஸோ ஒரு கிரகத்துக்கு 3 நட்சத்திரம். அதுல ஜென்மம், அனுஜென்மம், திருஜென்மம் அப்படி சொல்லிட்டு. ஸோ அதை வச்சு தான் நம்ம இந்த ப்ரிடிக்ஷன் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சுட்டு இருக்கேன். அதோட சேர்ந்து உங்களுக்கு பலன் பொதுவா அந்த சனீஸ்வர பகவானுடைய பார்வைகளுக்கு வச்சு குருவும் இந்த வருஷம் 4 டிரான்சிட் நடக்க போறது. ஒண்ணு மார்ச் 6 சனி பயிற்சி, அதுக்கப்புறம் மே மாசம் குரு பயிற்சி வருது, டிசம்பர் 5ஆம் தேதி ராகு அண்ட் கேது பயிற்சி வருது. இந்த வருஷம் 4 பயிற்சி வருதுனால நம்ம இன்னும் ராகு அண்ட் கேது அது ரொம்ப ஹியூஜ் டாபிக். அதை பத்தி நம்ம பேச ஆரம்பிக்கல. இப்போதைக்கு நான் சனி பயிற்சியை பத்தி தான் உங்களுக்கு சொல்ல வர போறேன். இப்போ சிம்ம ராசிக்கு பார்த்தேன்னாக்க, இது 6th லார்ட் ஆனவர் 8th போறார். அதாவது 6th லார்ட் அப்படிங்கிறது விபரீத ராஜயோகம். 6th லார்ட் 8th போறது விபரீத ராஜயோகம். அது ஒரு ஷார்ட் பீரியட் தான். விபரீத ராஜயோகத்துக்கு ஒரு அர்த்தம் என்னதுன்னு கேட்டேனாக்கா, அது பர்மனெண்டா இருக்காது. ஒரு டைம் ஆக்டிவேஷன், அது ஆக்டிவேஷனுக்காக தான் இருக்கிறது. அதுவும் இந்த மார்ச் 6 மார்ச்சுக்கு அப்புறம் எந்த 3 அவர் 36 மாசம் இருக்க போறார் அந்த இதுல மீனராசியில. அப்போ எப்பப்பெல்லாம் மார்ச் வருதோ அந்த மார்ச் மாசத்துல அது உங்களுக்கு பர்டிகுலரா உங்களுக்கு அந்த சாதகத்தாரா அந்த வரும்போது அதுல அந்த சூரியன் போய் உட்காரும்போது இந்த திடும்னு ஒரு விஷயம் உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகலாம். அது என்னன்னு கேட்டேன், விபரீத ராஜயோகம் அப்படின்னாலே எதையாவது ஒன்றத்தை இழந்ததுக்கு அப்புறம் அதுலேருந்து நம்ம கொடுக்குற நல்லது. அப்போ 8ஆம் இடம்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்லாஸ் கூட சொல்லலாம், உங்களுடைய இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லலாம். அப்புறம் உங்களுக்கு திடும்னு நடக்க போற நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எல்லாமே. சப்போஸ் கேத்துலாம் போய் உட்காந்து திடும்னு உங்களுக்கு நிறைய பணம் வரும். ஆனா அதுக்கு அந்த எப்போ பணம் அந்த எப்பவுமே இந்த ராகுவன் கேத்துலாம் போய் 8ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திடும்னு எல்லாமே நம்ம ராகு உட்காந்துருக்கோம், நம்ம போயிட்டு கெட்டவாளோட போய் சேர்ந்து கெட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டு அதனால நம்ம உயிரிழக்க வேண்டியதாக வரும். இல்லை கேது இருந்ததுன்னா நமக்கு திடும்னு பைசா கொடுக்கும், அட் த சேம் டைம் நம்மளை மாட்டியும் விட்டுடும், பேரை கெடுத்து விட்டுடும். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் 8ஆம் இடத்துல உட்காரும்போது தனித்தனி தன்மைகள் உண்டு. இப்போ இங்கே 8ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் உட்கார்ந்துட்டு இருந்தா சாதாரணமாக இப்போ இந்த விபரீத ராஜயோகத்துல என்ன கேட்டால் உங்களுக்கு ஏதாவது ஒருத்தர் லாசம் நடந்து இந்த மார்ச் மாதம் வரும்போது சூரியன் அங்கே போய் உட்காருவார். அது ஆக்டிவேஷன் ஆகி ஒரு ஒரு கெடுதல் நடந்தால் அதுலேருந்து ஒரு ஆக்டிவேஷன் நடக்கும் அப்படிங்கிற ஒரு டெக்னிக். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 8ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருந்ததுன்னா உங்களுடைய ஆயுள் விருத்தி ஆகும். எப்படி அது ஆயுள் விருத்தி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க 8ஆம் இடம் நம்மளுடைய எக்ஸிட் பொசிஷன். அப்போ நம்ம எக்ஸிட் பொசிஷனுங்கிற இடத்துல சனீஸ்வர பகவான்கிற ரொம்ப ஒரு ஸ்லோ பிளானட் போய் அங்கே உட்காரும்போது நம்மள ஈஸியாக எக்ஸிட் கிடைக்காது. நம்ம ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் ஒரு அதில் நல்ல விஷயமும் இருக்குது, எல்லாத்துலேயுமே சரி எந்த ப்ரிடிக்ஷன்லையும் முழுக்க முழுக்க பாசிட்டிவ் சொல்ல முடியாது. ஏன்னா இதுல லாஸும் உண்டு, இதுவும் உண்டு. சப்போஸ் ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துட்டு இருக்காரு, உயிருக்கு போராடின்னு இருக்காரு, ஆளுக்கு இடத்துல சனி அந்த 8ஆம் இடத்துல சனி இருந்ததுனாக்க ரொம்ப ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துட்டு கஷ்டப்பட்டு உடனே உயிரே போகாது. அது ஒரு விஷயம். இல்ல நல்ல யங்கா இருக்கவர்களுக்கு நிறைய ஆயுசு உண்டு. அதே சமயத்துல அவருடைய 3வது பார்வை உங்களுடைய 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய உங்க கர்மஸ்தானத்தை அவர் பார்க்க போறாரு. இந்த இடத்துல நான் தொழில்னு சொல்லல, கர்மம்னு சொல்றேன். அப்போ ஏன் தொழில் சொல்லலைன்னு கேட்டா, ஆக்சுவலா 10ஆம் இடம் எல்லாரும் என்ன சொல்லுவா, இது சனி பார்க்கற, அதனால உங்களோட தொழில பிரச்சனை வரும், சிம்ம ராசிக்கு கெடுதல்னு சொல்லுவா. நம்ம அந்த மாதிரி எடுத்துக்க கூடாது. ஏன்னு கேட்டா ஒவ்வொரு பிளானட்டுக்கும் நமக்கு காரகாவஸ்தை, நம்ம ஜாதகத்துக்கு காரகாவஸ்தா உண்டு. அந்த காரகாவஸ்தால அமர்த்திய காரகான்னு இருக்கா. அந்த அமஸ்தியகாரக பிளானட் தான் உங்களுக்கு கரியர் சிக்னிஃபிகேட்டர். அப்போ இது 10ஆம் இடத்துல பார்க்கறதுனால உங்களுக்கு கரியர்ல ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்டா
என்னுடைய பார்வை பிரகாரம் உங்களுக்கு பாதிப்பு வராது. ஏன்னா, அமர்த்தியக்காரகா வேற எங்கேயாவது போய் உட்காந்துண்டு, தசைகள் வந்து உங்களுக்கு அமர்த்தியக்காரகா தசை நடந்துட்டு இருக்கும்போது, கரியர்ல எதுவும் நடக்காது. கர்மாக்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த இது வரும்போது, அது 10வது நம்ம கர்மஸ்தானமா இருக்கிறதுனால நம்முடைய ஏன்னா அவருடைய பார்வை வந்து அந்த இடத்துல இருக்க கெடுதலையும் சரி, நல்லதையும் சரி கெடுக்கும். அவ்வளவுதான். அவர் இருக்கிற இடம் தான் நல்லதே தவிர, அவர் பார்க்குற இடம் கெடுதல். குருக்கு வந்து அவர் இருக்கிற இடத்தோட அவர் பார்க்குற இடம் நல்லது. அது மாதிரி இது 2 பேருக்கும் டிஃபரெண்டான இது. அப்போ என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த கெடுதல் இருந்ததுன்னா, அத வந்து ஏதாவது கர்மா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஒண்ணு வந்ததுன்னா கூட, சனியோட பார்வை இருக்கிறதுனால, யாருக்கு உடம்பு சரியில்லையோ அவ பொழச்சுண்டு நல்லபடியா இருப்பா. அது ஒரு பெரிய விஷயம். அப்புறம் பார்த்தேன்னா, சனீஸ்வர பகவானுடைய 7ஆம் பார்வை உங்களுக்கு 2ஆம் இடத்த பார்க்கறது. இப்ப 2ஆம் இடத்த பார்க்கும்போது, தனஸ்தானத்த வந்து அவர் பார்க்குறார். தனஸ்தானத்த அவர் பார்க்கும்போது என்னாகும்? கண்டிப்பா அவர் பார்க்குற இடம் நமக்கு கெட்டு போயிடும். அப்படி நம்ம வச்சு பார்த்தோம்னா, நம்ம கெட்டு போயிடுது அப்படின்னு சொல்லலாம். பட் ஹோரலக்னெல்லாம் பார்க்கணும், அது வேற விஷயம். இப்போ இந்த 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியா ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்கார். கன்னியா ராசியிலேருந்து பார்க்கும்போது லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல போய் குரு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகமாக பைசா விரயம் கிடைக்காது, ஆகாது. ஓகேயா? 2வது அவருடைய 10ஆம் பார்வை உங்களுடைய 5ஆம் இடத்துல போய் பார்க்கறது. அதனால கொஞ்சம் உங்களுக்கு ரொமான்ஸ்ல அந்த மாதிரியான விஷயத்துல, உங்களுடைய ப்ரொமோஷன்ல, அப்புறம் குழந்தை குழந்தை பிறக்கல, இல்ல குழந்தைக்காக ஏதாவது கொல்லப்படணும். அந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்கலாம். ஓகேயா? அப்போ இங்க 12ஆம் இடத்துல குரு வந்து, அதாவது 8th லார்ட் ஆனவர் 12ஆம் இடத்துல வந்து இருக்கும்போது, அங்கேயும் வந்து உங்களுக்கு விபரீத ராஜயோகம் உண்டாருது. பட் இது 1 வருஷத்துக்காக தான். அங்க வந்து 3 வருஷம் சனீஸ்வர பகவான் வந்து 6ஆம் வீட்டுக்கு அதிபதியான 8ஆம் இடத்துக்கு போகும்போது, 3 வருஷத்துக்கு. ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு 1 வருஷத்துக்கு தான் இந்த விபரீத ராஜயோகம் உண்டாகும். இது வந்து உங்களுக்கு அழகா அவர் வந்து சுபவிரயத்தை தான் கொடுப்பாரு. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த இதுலேருந்து கண்ணிலேருந்து பார்க்கும்போது 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல குரு உட்கார்ந்துருக்கிறதுனால, ஆனா ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு போகும்போது, அவர் என்னைக்குமே மெலிஃபிக் பிளானட் கிடையாது. ஏன்னா அவர் உங்க பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி, 5ஆம் வீட்டுக்கு அதிபதியானவர். அதனால எங்களுக்கு வந்து குழந்தைகளுக்காக வேண்டி வெளிநாடு போறதுக்கு பைசா செலவழிக்கிறது, இல்ல ஏதாவது ஒரு பொருள் வாங்குறது, அதனால நீங்க வந்து செலவு, குழந்தை கல்யாணம் பண்ணி அதுக்கு செலவு, இந்த மாதிரியான ஒரு சுப விரயத்தை உங்களுக்கு அவர் உண்டு பண்ணுவார் அப்படிங்கிறது தான் நம்ம இதுவே டெக்னிக்கே உங்களுக்கு இதனுடைய உள்ளது. என்ன சொல்லுவா அதுக்கு சாஸ்திரங்கள் அப்படிதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இவர் குருவானவர் என்னதான் இருந்தாலும் அவருடைய 7ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் உங்களுக்கு உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்குறார். டைரக்ட் பார்வை பார்க்குறார். அவருடைய டைரக்ட் பார்வை படும்போது 6ஆம் இடத்துல ருணரோக சத்துருஸ்தானம், கடன்கள் இவை எல்லாம் வந்து ஓரளவுக்கு முக்தி அடைஞ்சிடும். அதே மாதிரி 8ஆம் இடத்துல வந்து குருவோட அந்த 8ஆம் வீட்டுக்கு அதிபதியான குருவே வந்து உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்கும்போது அது வந்து மிகப்பெரிய உங்களுக்கு நல்ல விஷயத்தான். கெடுதல் வராது. உங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் திடும்னு பார்த்தா பைசா வரலாம். ஏதாவது வயசானவாளுடைய இது வந்து உங்களுக்கு ஒரு 30 வயசானவாளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். அட் த சேம் டைம் 7th லார்டானவர் 8th போயிருக்கார் இல்லையா? அப்போ 7th அப்படிங்கிறனாலே நம்ம ஸ்பௌஸ். அவர் 8th போயிருக்கும்போது என்ன ஆகும்? அப்போ உங்களுடைய மனைவிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போகும். அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம். ஆனா இது என்னதுன்னு கேட்டேனாக்க, இங்க வந்து அந்த 8ஆம் வீட்டுக்கு அதிபதியான குருவும் போய் வாட்டர் சைன்ல உட்கார்ந்துட்டு இருக்கார். இவரும் போயிட்டு 8ஆம் வீட்டுல வந்து சனீஸ்வர பகவான் வாட்டர் சைன்ல உட்கார்ந்துட்டு இருக்கார். சாதாரணமாக 8ஆம் இடத்துல மெலிஃபிக் பிளானட்லாம் உட்கார்ந்துட்டு இருந்ததுன்னா, நம்ம 108 அஷ்டோத்திரம் சொல்லுவோம். ஓகே, அந்த 108 அப்படின்னா அந்த ஆஞ்சநேயருடைய அஷ்டோத்திரம், ஆஞ்சநேயர் இது ஹனுமான் சாலிசா, இந்த மாதிரி குருவோடது இருக்கு இல்லையா, பிரதோஷங்களுக்கு பூஜை பண்றது, அது மாதிரி சிவனுக்காக உள்ள பூஜைகள் பண்றது, அது எதுவுமே அஷ்டோத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 108 ஒரு ஜபம் மந்திரம் மாலை, அதை வந்து நீங்க சொல்றதுல உங்களுக்கு வந்து கெடுப்பலன்ல இருந்து நீங்க உங்களை தப்பிச்சுக்கலாம். மற்றபடி ஜாதகத்தை வந்து சார்ட்ல போய் சொல்லலாம். உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் விரிவா இது பண்றேன். எந்த நட்சத்திரக்கு எந்த நட்சத்திரங்கிறது உங்களுக்கு அந்த நீங்க வந்து அப்புறமா டவுன்லோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அது உங்களுக்கு அப்புறமா உங்களுக்கு மிகவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எந்த எந்த நட்சத்திரம் உங்களுக்கு சாதகம், எந்த நட்சத்திரம் உங்களுக்கு பாதகம், நீங்களாவே வந்து இந்த நட்சத்திரம் இதுல இந்த வேலைகள் செய்ய வேண்டாம், இந்த நட்சத்திரம் நமக்கு நல்லது கொடுக்கும், நம்ம இதுல செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நீங்க வந்து ஒரு ஜோசியை தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க வந்து கொஞ்சம் லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டீங்கன்னாக்க, கமெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு அது மிகவும் நான் வந்து ரொம்ப பியூரா உங்களுக்கு எதையும் மறைக்காம கிளாரிட்டியா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இது மாதிரி இன்னும் நிறைய உங்களுக்கு நான் வந்து விஷயங்களை உங்களுக்கு எடுத்துன்னு வந்து
சமர்ப்பிச்சு நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஏதுவா இருக்கும். அதனால நீங்க இது மாதிரி பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணுனாலோ இல்ல ஜாதகம் படிக்கணும்னாலோ நீங்க என்னோட வெப்சைட் மூலமாக ஜெயஸ்ரீபாலன்.com த்ரூ என்ன ரீச் பண்ணலாம். இது சிம்ம ராசிக்கு முதல் நட்சத்திரம் வந்து மக நட்சத்திரம் இல்லையா? மகத்துல 4 பாதமும் இதுதான் வருது. அது நான் வந்து இப்போ மக நட்சத்திரத்துக்கு ஜென்மதாரா எதுன்னு கேட்டீங்கன்னாக்க, மகம் வந்து ஜென்ம நட்சத்திரம், மூலம் அனுஜென்ம நட்சத்திரம், அஸ்வினி திருஜென்ம நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்கள் நான் சொன்ன மாதிரியே இப்போ ஜென்ம நட்சத்திரங்கள் சாதாரணமாக நம்மளுடைய பெரியவர்கள் வந்து செய்ய வேண்டியதும் செய்ய வேண்டாம்னு சொல்லுவா. காரணம் என்ன கேட்டா அது 50-50 தான் உங்களுக்கு பலன் கொடுக்கும். அதனால வந்து அது ஒத்துக்க மாட்டான். இப்போ சம்பத் கொடுக்குற ஒரு விஷயம் நமக்கு யாரு பைசா ஜாஸ்தி கொடுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, பூர்வ நட்சத்திரம், பூர்வ ஆஷாடா, பரணி நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்கள்ல நீங்க காரியங்கள் பண்ணும்போது உங்களுக்கு பரணி நட்சத்திரம் சாதாரணமா யாரும் எடுத்துக்க மாட்டா. ஏன்னா அது வந்து தேவதா யமனா இருக்கிறதுனால ஜாஸ்தி பரணி நட்சத்திரம் எடுத்துக்க மாட்டா. மற்றபடி இந்த 2 நட்சத்திரங்களை நீங்க பண்ணும்போது உங்களுக்கு சம்பத்து கிடைக்கும், பைசா கிடைக்கும். அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விபத்தை யார் கொடுப்பா, உங்களுக்கு கஷ்டங்களை ஸ்ட்ரகிள் யார் கொடுப்பா அப்படிங்கிறதுனால உத்திர பல்குனி, உத்திர ஆஷாடா, கிருத்திகா நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமான நட்சத்திரம் கிடையாது. ஹஸ்த நட்சத்திரம் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது எது கேட்டீங்கன்னாக்கா, ஹஸ்த நட்சத்திரம், சிரவண நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரமும் உங்களுக்கு நல்ல க்ஷேமத்தை கொடுக்கும். இந்த நட்சத்திரங்களை எது ஒரு காரியங்களை நீங்க பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அது க்ஷேமத்தை கொடுக்கும். உங்களுக்கு டிஃபிகல்ட்டை உண்டு பண்றது எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, சித்திர நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், மிருகசீரா நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்களை நீங்க பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டிஃபிகல்ட்டியை நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. ஒரு காரியத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த நட்சத்திரங்களை நீங்க அவாய்ட் பண்றது மிகவும் நல்லது. அதே சமயத்துல உங்களுக்கு சக்சஸை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, சுவாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சக்சஸை கொடுக்கும். உங்களுக்கு இது மரணம் போல அந்த மாதிரியான ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய, ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் கிட்ட விசாகம், புனர்பூசம், புனர்வசு. இந்த இது பூரட்டாதி, இது பூர்வ பத்திரபதா பார்த்தீங்களா? பூர்வ பத்திரபதா இங்க இருக்கு. அதனால நீங்க வந்து குருங்கிறது சாதாரணமாக ஆஞ்சநேயரை கூட நம்ம குருவா தான் வணங்குறோம். 8ஆம் இடமா இருக்குது. அதனால நீங்க வந்து கண்டிப்பா வந்து இதுக்கு ஆஞ்சநேயரோட அஷ்டோத்திரங்கள்லாம் சொல்றதெல்லாம் ராமரோட அஷ்டோத்திரம், ஆஞ்சநேயரோட அஷ்டோத்திரம், அப்புறம் வந்து பெருமாளுடைய விஷ்ணு சகஸ்ரநாமத்தோட சகஸ்ரநாம அஷ்டோத்திரம் இதெல்லாம் நீங்க சொல்லும்போது, விஷ்ணு அஷ்டோத்திரம் இதெல்லாம் நீங்க சொல்லும்போது உங்களுக்கு நற்பலனை கொடுக்கும். உங்களை வந்து இந்த கஷ்டத்துல இருந்து பகவான் காப்பாத்துவார். அடுத்தது வந்து அனுஷ நட்சத்திரம், உத்திர பத்திரபதா, உத்திரட்டாதி நட்சத்திரம், பூச நட்சத்திரம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு மித்திர நட்சத்திரம். ஸோ அதனால அவர் வந்து உங்களுக்கு நல்லதுதான் பண்ணுவார். அதிமித்திரம் நட்சத்திரம் எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கேட்ட ரேவதி இதுல இருக்கு. ரேவதி உங்களுக்கு நல்ல கடைசியில இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயம். இந்த ஒரு 36 மாசம் சொன்னேன் இல்லையா? அதுல 36ல 12 எடுத்துனாக்கா 24 மாசம் 24 மாசம் உங்களுக்கு நல்ல பீரியட் தான். ஒன்றும் கெடுதல் பீரியட்லாம் கிடையாது. அதனாலும் நம்ம வந்து ஜெயஸ்ரீ மாமி சொல்லிட்டா நம்ம இதுவா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இல்லாம நீங்க வந்து அந்த அஷ்டோத்திரங்களை சொல்றதும் சமயம் வணங்குறதும் உங்களுக்கு இன்னும் 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 வந்து டபுள் பூஸ்ட் ஆகணும். உங்களுக்கு நல்ல பண வரவு இருக்கும். உத்திரபத்திரபதாவிலையும் ரேவதி நட்சத்திரமும் உங்களுக்கு சாதகமான நட்சத்திரங்கள் தான். அதனால நீங்க ஜாஸ்தி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே. இப்போ நீங்க வந்து யாருக்கு காயத்ரி சொல்லணும் கேட்டா குருவோட காயத்ரி சொல்லணும். குருவோட காயத்ரி சொல்லலாம். குருவோட அஷ்டோத்திரம் 8ஆம் இடம் இருந்தாலே அஷ்டோத்திரம் தான். ஓகே. இப்ப அடுத்தது வந்து பூர்வ பல்குனி. அதாவது பூர்வ பல்குனிங்கிறது சுக்கிரனோட நட்சத்திரம். முதல்ல மகம் வந்து கேதுவோட நட்சத்திரம். பூர்வ பல்குனி சுக்கிரனோட நட்சத்திரம். ஸோ பூர்வ பல்குனி, பூர்வ ஆஷாடா, பரணி இந்த 3 நட்சத்திரமும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம். அதனால இது வந்து 50-50. அப்புறம் உங்களுக்கு பைசா யார் கொடுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, உத்திர பல்குனி, உத்திர ஆஷாடா, அப்புறம் கிருத்திகா நட்சத்திரம் உங்களுக்கு ஃபேவரபிள் நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரம், சிரவண நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம் அது. திருவோணம், ரோஹிணி இது வந்து உங்களுக்கு விபத்தை கொடுக்கும். நீங்க வந்து பூர்வ நட்சத்திரக்காரா வந்து இந்த நட்சத்திரத்துல ஏதோ காரியங்கள் பண்ணாம இருக்கிறது நல்லது. நல்ல காரியத்தை எடுத்துலாம் அது ஏதாவது விபத்து ஏதாவது பண்ணி ஒரு சக்சஸ் இல்லாம முடிஞ்சிடும். அப்புறம் உங்களுக்கு எது நட்சத்திரம் இது சக்சஸை கொடுக்கும் சித்திர நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், மிருகசீஷ நட்சத்திரம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும், க்ஷேமத்தை கொடுக்கும். அப்புறம் சுவாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரம், ஆருத்ரா நட்சத்திரம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டியை கொடுக்கும். உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கறது வந்து விசாகம், பூர்வபத்ரா. பூர்வபத்ரா உங்களுக்கு பாருங்க சாதகத்தை கொடுக்கறது இல்லையா? அப்போ உங்களுக்கு புரட்டாதி நட்சத்திரம் வந்து உங்களுக்கு ஒன்றும் கஷ்டத்தை கொடுக்காது. புனர்வசு, அப்புறம் வாத நட்சத்திரம் எது உங்களுக்கு ஆக்சிடென்ட் இது மாதிரியான உயிருக்கு ஆபத்தான ஒரு விஷயம் நடக்கும் கேட்டாக்க அனுஷன் நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், பூச நட்சத்திரம். இந்த இடத்துல உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்துருக்கும்.
ஸோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு 4 மாசம் தாண்டி அப்புறம் ஒரு 12 மாசத்துக்கு நீங்க வந்து ஆ ரொம்ப 12 மாசத்துக்கு நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்பவே நல்லது. அந்த நேரத்துல நீங்க வந்து சனீஸ்வர பகவான் முக்கியமா அப்படியே சனீஸ்வரனுடைய நட்சத்திரங்கள் சொல்றது, வந்து குருவ வணங்குறது, ஆஞ்சநேயர வணங்குறது, இந்த மாரியான விஷயங்கள்லாம் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு மிகவும் நல்லதுல இருக்கு. அதனால ஆயுசுக்கு எதுவும் ஏன்னா நல்ல வேளை 8ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருந்தா அது ஆயுசுக்கு எதுவும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆ ஆனா ரொம்பவே உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருந்தவாளுக்கு இது பிரச்சனைய குடுக்கும். அதனால நீங்க எதுவா இருந்தாலும் இதுக்கு கொஞ்சம் நீங்க பரிகாரம் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து அ ஜேஷ்டா நட்சத்திரம் அதாவது கேட்ட நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், உங்களுக்கு மித்திர நட்சத்திரம், ஃப்ரெண்ட்லி நட்சத்திரம். இது உங்களுக்கு என்னைக்கும் பாதகம் குடுக்காது. உங்களுக்கு அதிமித்திர நட்சத்திரம் எதுன்னு கேட்டா மூலம், அஸ்வினி அண்ட் மகம். இந்த நட்சத்திரம் வந்து உங்களுக்கு மிகவும் சாதகத்த தான் குடுக்கும். சாதாரணமாக அஸ்வினி நட்சத்திரம் ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம், அஸ்வினி விநாயகரோட நட்சத்திரம், மகம் பித்திருக்களுடைய நட்சத்திரம். அதனால நீங்க இந்த ஆஞ்சநேயர், அப்புறம் இந்த விநாயகர் இவங்களெல்லாம் நீங்க வணங்கும்போது உங்களுக்கு டபுள் பூஸ்ட்டா வந்து நான் சொன்ன அந்த ஆக்டிவேஷன் விபரீத ராஜயோகம் ரொம்ப அழகா இந்த பீரியட்ல ஆக்டிவேஷன் ஆகும் உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா உத்திர பல்குனி. உத்திர பல்குனிங்கிறது உத்திர நட்சத்திரம். ஒரு பாதம் தான் இருக்கு. மீதி 3 பாதம் கண்டிக்கு வந்துடுறது. ஸோ இப்ப வந்து உத்திர பல்குனி வந்து உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரமா இருக்கு. உத்திர பல்குனி, உத்திராஷாடா, கிருத்திகை. அப்புறம் சம்பத்த குடுக்குறது எதுக்கிட்ட ஹஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம் உங்களுக்கு சம்பத்த குடுக்கும், பைசா குடுக்கும். உங்களுக்கு விபத்து எது குடுக்கும் கேட்டா சித்திரை நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரத்துல நீங்க அவாய்ட் பண்ணணும். சுவாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரம், ஆதிரா நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக லாபத்தை குடுக்கும். ஆ கஷ்டத்த குடுக்குறது எது கேட்டா விசாக நட்சத்திரம், பூர்வ பத்திரப்பதா. பூர்வ பத்திரப்பதா உங்களுக்கு டிஃபிகல்ட்டிய தான் குடுக்கும் இல்லையா? அதனால கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுக்கு அடுத்தது புனர்பூசம், புனர்வசு நட்சத்திரம். ஓகேயா? இப்போ இந்த பு பு பூர்வ பத்திரப்பதா இங்க இருக்கு. டிஃபிகல்ட்டிய குடுக்கறதுக்கு. ஸோ அதனால நீங்க வந்து கண்டிப்பாக குருக்கு நீங்க சொல்லலாம். அதுக்கு அடுத்தது வந்து அது சாதகம் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம். பட் இந்த இதுக்கு வந்து ஆக்சிடென்ட் அந்த மாரி எல்லாம் ஆகுது. மரண பயத்த குடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஜேஷ்டா நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம். ஸோ ரேவதி நட்சத்திரம் இந்த இடத்துல இருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து மெர்க்குரின்னா பெருமாள். என்ன? பெருமாளுக்கு அந்த காயத்ரி சொல்லிட்டேன். மொத்தமா நான் வந்து பெருமாளுக்குன்னு தனியான எதுவும் பூஜை பண்றதுக்கு நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான் சொல்ல முடியும். அது தவிர காயத்ரி ரொம்ப பவர்ஃபுல்லானது. எப்பவுமே மந்திரங்கள்ல அது ஏன்னா அங்க 108ங்கும்போது 108 காயத்ரி. ஃபர்ஸ்ட் முக்கியமா எது முக்கியமோ அத விட்டுட்டேன். ஏன்னா இந்த இடத்துல நீங்க வந்து ஸ்லோகங்கள்னு சொல்லணும் இல்லையா? ஆனா இங்க 108ன்னு வரும்போது, அந்த காயத்ரிய சொல்றதுல உங்களுக்கு ரொம்ப நல்லது. அங்கதான் காயத்ரி 108 ஒரு மாலை நீங்க படிக்கிறது உங்களுக்கு மிகவும் நல்லத குடுக்கும். ஓகேயா? அதுக்கு அடுத்தது வந்து மூல நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம், மக நட்சத்திரம், புன பூர்வ ஆஷாடாங்கிறது பூராட நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், பூர்வ பல்குனி. ஓகே? இது சிம்ம ராசிக்கு பரிகாரம். இது வந்து ஓம் விஸ்வத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத். ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத். ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரச்சோதயாத். இந்த இந்த இதையும் நீங்க காயத்ரியும் நீங்க சொல்லலாம். ஓகே? இந்த காயத்ரியை நீங்க வந்து ஒரு மாலை சொல்றது மிகவும் நல்லது. நெறைய சொல்லிட்டே இருக்கலாம். டைம் இல்ல எல்லாரும் ஆஃபீஸ் போறவாளா இருந்தானாக்க, ஒரு ஒரு மாலையாவது நீங்க சொல்லலாம். நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மிக விரிவாக சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் இது வந்து மிகவும் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸே போட மாட்டேங்கிறீர்கள். ஆ லைக் பண்ணி கமெண்ட்ஸ் போட்டுட்டு தான் எனக்கு இன்னும் ஊக்கத்த ரொம்ப இதுவா குடுக்கும், உற்சாகத்த குடுக்கும். ஆ அடுத்த பதிவு நம்ம வந்து கன்னியா ராசிக்குள்ளத பார்க்கலாம். வணக்கம்.